ஏவிஎம்ல எடுத்துட்டு பாதி பாட்டு வந்து பெங்களூர்ல எடுத்திருக்கோம். அந்த மாதிரி அந்த படத்தை முடிச்சோம். சாங் பெங்களூர். ஏன்னா நான் செட்டு போட்டுருக்கேன், கட்டிட்டு வரணும். டெய்லி ஏவிஎம்ல ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் சொல்ல முடிஞ்ச உடனே இந்த சாங்க்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபாஸ்டா முடிப்பேன், எது இருந்தாலும் ஃபாஸ்ட்னு சொல்லுவாரு. ரெடியா இப்போ இது அப்படியே. அதுவும் இந்த ரஜினி சார் இருந்தாலும் சரி, ஜெய் சார் இருந்தாலும் சரி, எமோஷன் சீன்ஸ் எல்லாம் டேக் டூ பண்ண முடியாது சார். அந்த செட்டு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் ஒன்று எடுத்தோம். அங்கே ரஜினி சார் சாங் ஒன்று எடுத்தோம். அங்கெல்லாம் ஹைதராபாத்ல டேட்டு ப்ராப்ளத்தினால மாறி போச்சு. மாப்பிள்ளை வந்து சிரஞ்சீவி சொந்த படம் தமிழில் எடுத்தது. அதில் வந்து அது வந்து அந்த சாங் வந்து பாக் ஃபில்டர்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். பாக் ஃபில்டர்ஸ் போட்டு அந்த நெகட்டிவ்ல அது எடுக்க முடியாது. அதனால நின்னதான் ஷூட்டிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான், சுந்தரம் சார், டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். அந்த படத்துல கலர்ல படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு கலர் டோன் ஒன்று ஃபாலோ பண்ணிருக்கோம். எதனால சார்? அது ஆம்பர் கலர் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இப்ப சமீபத்துல அந்த படம் பார்க்கும்போது இந்த கலர் டோன் பத்தி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ண முடியாது. ஆம்பர் கலர் யூஸ் பண்ணோம். பத்மாலயால சாயங்காலம் ஷூட்டிங் பண்ணிட்டு இங்க ஷூட்டிங் பண்ணிட்டு ஈவினிங் ஃப்ளைட்ல ஹைதராபாத் போயிட்டோம். பத்மாலயால அப்போ தெலுங்கு படத்துல ஒரு போட்டு கிருஷ்ணா போட்ட செட்டு இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சு சிம்ஹாசனத்துல ஸ்டாச்சு எல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த செட்டு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் ஒன்று எடுத்தோம். அங்கே ரஜினி சார் சாங் ஒன்று எடுத்தோம். அங்கெல்லாம் ஹைதராபாத்ல நைட்டு ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்ப ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். செட்டு அருமையான சாங். ஆமாம், அருமையான சாங். அந்த நீ கொடுத்த திருப்பி கொடுத்த அந்த பாட்டு அருமையான பாடல். அது மேல் வெர்ஷன், ஃபீமேல் வெர்ஷன். ஆமாம், அங்கே தான் எடுத்தோம். அதே மாதிரி அந்த படத்துல 2 நிகழ்வுக்கு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். ஒன்று வந்து ஆர்டிஸ்ட், ரெண்டுமே ஆர்டிஸ்ட் மாத்தினது தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த தாராசிங் கேரக்டருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் வந்து நடிகர் திலகம். ஆமா, அதுக்கப்புறம் அந்த விடுதலை பட சமயத்துல 2 ஃபேன்ஸுக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் நாள் தான் உடனே மாத்தி திருப்பி தமிழுக்கும் தாராசிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து விஜயா கார்டன் தான் பூஜை போட்டாங்க. பூஜை போடும் போது அந்த படத்தோட நாயகி வந்து மாதவி டேட் ப்ராப்ளத்தினால மாறி போச்சு. ஆமா, டக்கு சொல்லிட்டு மத்திய ஓவர் நைட்டா இங்க இருந்து பை ரோடு கிளம்பி போயிட்டு அம்பிகா ஜாயின் பண்ணி அவங்க ஹீரோயின் ஆனாங்க. ஆனா எங்க டைரக்டருக்கு வந்து மாதவிக்கு ஃபோன் பண்ணா மாதவி வந்துடுவாங்க, அம்பிகாவுக்கு ஃபோன் பண்ணா அம்பிகா வந்துடுவாங்க, ஹீரோயின் சான்ஸ். இது வந்து ரஜினி சாரும் டைரக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க ஹீரோயினை. ரஜினி சார் ஓகேனாக்கா ஓகே, அவ்வளோதான். டைரக்டர் எதுவும் பேச மாட்டார். அதெல்லாம் ரஜினி சார் சாய்ஸ் தான், அதெல்லாம் ஹீரோயின் சாய்ஸ். சூப்பர், நல்ல விஷயம் சார். இதுக்கப்புறம் 89 தீபாவளி சார், தெலுங்குல பெரிய ஹிட்டான ஒரு படம். அது தமிழ்ல தலைவர் வச்சு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதே நிறுவனம் தமிழ்ல எடுத்த படம் மாப்பிள்ளை வந்து சிரஞ்சீவி சொந்த படம் தமிழ்ல எடுத்தது. அதுல வந்து இது வந்து நீங்க சொன்னது மாவீரன் வந்து ரஜினி சாரு கிருஷ்ணா பார்ட்னர்ஸ் மாவீரன். ஆமா, அது இது வந்து சிரஞ்சீவி சொந்த படம். அவரு தெலுங்குல அவரே நடிச்சு ஹிட் ஆகி சூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ்ல வந்து தலைவர் வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்து எடுத்தது. ஆமா, மாப்பிள்ளை. அது வந்து இந்த ஹீரோயின் பேர் வந்து அமலா ஹீரோயின். ஸ்ரீவித்யா. இந்த இங்கே தான் எடுத்தோம், நம்ம பாம்புகுள ஹோட்டல் பின்னாடி கல்யாண சத்தம் இருக்கு. அந்த கல்யாண சத்தத்தை ஓபன் பண்ணோம். அங்கதான் ஸ்டார்டிங் ஆச்சு சாங். அங்க இருந்தா ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அது மொத்த பிக்சர் ஊட்டியில தான் முடிச்சோம். ஊட்டி இங்க செட்ஸ் இந்த ஏவிஎம் கார்டன்ல, ஏவிஎம் ஸ்டுடியோல பெரிய செட்டு. அதுலயே அருமையான பாடல்கள். அதுல எல்லாம் அந்த சாங்ஸ் எல்லாம் என்ன ஸ்பீடு. அதுல குறிப்பா அந்த ஒரு சாங் ஒண்ணு இருக்கும் சார், உன்னைத்தான் நித்தம் நித்தம் என்னக்கும் அடித்தேன் வட்டம் வட்டம்னு. அந்த சாங் ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிக்கிறது அப்படியே ஒரு ஸ்பீடா போவோம். அந்த ஒரு ஜெயில் செட்டுன்னா என்ன அருமையான பாடல் சார். அந்த மெமரி சொல்லுங்க சார். அது வந்து அந்த சாங் வந்து பாக் ஃபில்டர்ஸ் போட்டு எடுத்திருக்கேன்.
பால் ஃபில்டர்ஸ் போட்டு. இது அதுக்கப்புறம் அதுல இன்னொரு பாடல் ஒன்று பாத்தீங்கன்னாக்கா அந்த செட்டோட கலர் டோனு இவங்க ஹீரோயினோட காஸ்டியூம் டோனு ஒன்னா இருக்கும். எல்லோ அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் ஒயிட், ப்ளூ அண்ட் ஒயிட், ரோட் ஸ்ட்ரீட் கலர் இருக்கும். இதெல்லாம் அருமையான ஒரு காம்பினேஷன். அதுதான் சொன்னேனே உங்களுக்கு, ஊட்டியில 3 நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் சாங் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அது அந்த ஊட்டி சாங் இது ஓ மானே மானே. ஓ மானே மானே. ஊட்டியில ஷூட்டிங் சாங் பண்ணிட்டு அங்கே இருக்கிற சீன்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒகேனக்கல் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. ஓகே. அதுக்கு ஊட்டிக்கு போயிட்டோம், எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருக்கோம். ஷூட்டிங் மறுநாள் காலத்தில் ஷூட்டிங் போகணும், லொக்கேஷன் போனோம். போனாக்கா மழை பெய்யுது. அது ட்ரிசிலிங், அந்த ட்ரிசிலிங்கு அப்படியே ஃபில்டர் வந்து வாட்டர் மாதிரி வரும் ஸ்க்ரீனில், அதனால எடுக்க முடியாது, அந்த நெகட்டிவ்ல அது எடுக்க முடியாது. அதனால நின்னாதான் ஷூட்டிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான், சுந்தரம் சார், டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம், டைரக்டரு ரஜினி சார், நாங்கள் எல்லாம் கார்லேயே பேசிக்கிட்டு இருப்போம். எப்படா நிற்கும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அன்றைக்கெல்லாம் லஞ்சு வந்துடும், சாப்பிடுவோம், திரும்ப கார்லேயே உட்காருவோம். ரஜினி சார் கார்லேயே அப்படியே ஒன்றும் இருக்காது ஷூட்டிங் பேக்கப்பு. அந்த கார்லேயே நாங்கள் ரோடுக்கு போயிடுவோம். ரோட்டில் எங்கேயோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் ரஜினி சார், டிஸ்கஸ் பண்ணுவார். அப்படியே ரஜினி சாரோட ரூமுக்கு வந்துடுவோம். அது முதல் நாள் ஆயிடுச்சு. செகண்ட் டே அதே மாதிரி ஆகிப்போச்சு. தேர்ட் டே அதே மாதிரி ஆகிடுச்சு. ஃபோர்த் டே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போயிட்டே இருந்தாக்கா கால் ஷீட் வேஸ்ட் ஆகுது, ஷூட்டிங் டேட்ஸ் ఎక్కువ ஆகிடும், இந்த நிறைய ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் ஒரு பக்கம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சடனாக ஒரு 2:30க்கு லஞ்ச் முடிஞ்சோடனே ஒரு 2:30க்கு மழை நின்று போச்சு. மழை நின்னோடனே ரங்கா ரங்கா ரங்கான்னு கத்துறாங்க எல்லாரும். எங்கே இருக்கேன்னு நான் காரில் உட்காந்துருக்கேன். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வருவாங்க என்னை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி தான் இருந்தேன். இறங்கினோடனே ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அது சொல்லிட்டு, எப்படி ரங்கா ధైర్యం ఉందా అని கேட்பார் என்ன. ధైర్యం ఉంది சார், சாங் ஃபினிஷ் చేస్తాం అని சொல்லிட்டு அந்த சாங் 2:30 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 5:30 5:40க்கு சாங்கை முடித்தோம். ஓஹோ, ஹாஃப் டே 2.5 hours தான் சாங் முடிச்சிட்டோம். வேறு கால் ஷீட் இல்லையே. நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, இல்லை வெதர். ஓகே, வெதர் நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. 5:40 வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கேன் நான். அந்த லோ கீழே சாங் ஃபினிஷ் பண்ணேன் சார். மிராக்கிள் இதெல்லாம். அது முடிச்ச உடனே பேக்கப் பண்ணிட்டு ஒகேனக்கல் வந்துட்டோம் கிளைமேக்ஸ் பண்ணுறதுக்கு. 2 மணி நேரத்தில் ஒரு பாடலை எடுத்து அதுவும் ஒரு அப்படியே அமலாவும் ஹீரோ, ரஜினி சார் ஹீரோ, 2.5 hours சாங் எடுத்தோம். கிரேட் சார். நீங்களும் அது சுந்தரம் மாஸ்டர் எல்லாருமே ஐயோ அருமையான காம்பினேஷன். இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதுலேயே அந்த மாப்பிள்ளை ஷூட்டிங்லேயே ஒரு சாங் ஒன்று ஃபினிஷ் பண்ணோம் பெங்களூர் அக்ரிகல்ச்சரல் கார்டனில். சிவாஜி சார், ரஜினி சார், அம்லா சாங். கார்த்தால இறங்கினோம், கார்த்தால ஃப்ளைட்டில் போய் இறங்கினோம். நேராக எல்லாம் அங்கேயே எக்யூப்மெண்ட் எல்லாம் நேராக அக்ரிகல்ச்சர் கார்டன், அங்கேருந்து ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தில் போய் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாங் முடிச்சுட்டு ஒரே நாள் தான் சாங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் டு சென்னை. அது ரொம்ப ஸ்லோ சாங் தானே, ஸ்லோ சாங். ஆமாம், அந்த மாதிரி ஒரு நாள் அந்த சாங் இருக்கும். அந்த சாங் இதெல்லாம் பார்த்தா எனக்கு கேட்பாரு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க, என்ன ரங்கா சார் ఓకే బాగుంటుందా అంతా బాగుంటుంది సార్. సరే నువ్వు ఎట్లా చెప్తావో అంతా ఓకే అన్నవాడు. என்ன சார் அப்புறம் 1991 பொங்கல் ரிலீஸு. நம்ம நட்சத்திர இயக்குனர் தலைவரோட டைரக்ட் பண்ண மட்டும் இல்லை, அவரு டைரக்ட் பண்ண கடைசி படமும் அதுதான். ஆமாம், தர்மதுரை. அந்த மெமரி சொல்லுங்க சார். அது வந்து மைசூரில் ஷூட் பண்ணோம். செட்டு மட்டும் வாகினி ஸ்டூடியோவில் செட்டு போட்டோம். அது சார் கௌதமி மேடம், சரண்ராஜ், அப்புறம் வைஷ்ணவி, அப்புறம் நலகல் ரவி, இவங்க வச்சு அந்த சாங் தர்மதுரை. ஆமா, அது ஏவிஎம்ல எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஷூட்டிங். பர்த்டே சாங் மாதிரி. ஆமா, பர்த்டே சாங். அதுக்கப்புறம் ஆண் என்ன பெண் என்ன அந்த சாங் எடுத்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு போனோம் மைசூரில் சாங் எல்லாம் முடித்தோம். அதில் வந்து
நைட் எஃபெக்டில் ஒரு சாங் ஒன்று எடுத்தோம். தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வருவார் ஒரு சாங் ஒன்று. அப்புறம் மாசி மாசி மாசம் சிவாஜி கார்டன்ல எடுத்தோம். சிவாஜி கார்டன்ல 4 days ஆச்சு. 4 days. ஏன்னா ஏவிஎம்ல 9 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு 10 o'clock அங்கே ஷிஃப்ட் பண்ணி 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணி திரும்ப செட்டுக்கு வரணும். இது ஸ்ரீலங்கா இன்டர் கான்டினென்டல்ல கிளைமேக்ஸ் ஃபைட். ஆமா, ஸ்ரீலங்கா. ஆமா, மவுண்ட் ரோட்ல ஏஜிஎஸ் ஆபீஸ் எதிர்க்க. அங்க அது இப்போ அதான் இப்போ கோட்டையாட் மேரியட்டா இருக்கு அந்த ஹோட்டல் தான். அது வந்து 72 hours நான் ஸ்டாப் ஷூட்டிங். ஒரு பக்கம் ஃபைட்டு, ஒரு பக்கம் சீனு, ஒரு பக்கம் கிளைமேக்ஸ். இதெல்லாம் 72 hours ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணுவார். மேக்கப் போட்டுக்கிட்டு ரெடி ஒரு வாக்கிங் ஷூட். அதுல வந்து அந்த மாசி மாசம் அந்த சாங்குக்கு வந்து நான் சிவாஜி கார்டனுக்கு வந்திருக்கேன். அப்போ ஏன்னா அப்போ நான் டிஸ்கோ சாந்தி கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாங்ல அவங்க இருக்காங்கனால அவங்க கூட நான் வந்து 2 நாள் நைட்டு அங்க வந்திருக்கேன். நான் ஷூட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன். என்ன ஃப்ரேமிங் சார் அதெல்லாம். அதுலயே சாஃப்ட் லைட் எல்லாம் போட்டு ஒரு பவுன்ஸ் லைட் தான், நோ டைரக்ட் லைட். நான் ஒர்க் பண்ண பூரா வால் ஃபில்டர் தான். வால் ஃபில்டர் போட்டு அந்த சாங் எடுத்தான் நைட்டு. அந்த 2 பேருது வால் ஃபில்டர் அல்ல பவுன்ஸ் லைட் தான். எனக்கு மொத்தம் ஆல் பிக்சர்ஸ் எனக்கு பவுன்ஸ் லைட் தான். ரஜினி சார் கேட்பாரு, ஓகேவா என் ஸ்கின்னுக்கு ஓகேவான்னு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா சார், ப்ராப்ளமே இல்லை சார் அனுவார். சரி నువ్వు ఎట్లా చెప్తే అట్లా అనువారు. அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அவரு நான் என்ன நினைச்சாலே அவருக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரஜினி சார் பற்றின பேசலை, டைரக்டர் ராஜசேகர் பற்றி. கண்டிப்பாக சொல்லுங்க சார். இல்லை உன்னிட்ட பர்சனலாக பேசணும் அது சொன்னார். என்ன பேசணும் சார், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் சார் சொல்லிட்டு மறுநாள் காட்டுறேன். ஆனால் டைரக்டருக்கும் ரஜினி சாருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருக்கு. வாட்டர் டேங்க்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே மொத்தம் தண்ணி ஊற்றி வெட்ட அனுப்புறது தான் ஷூட்டிங். பக்கத்துல உட்காந்து நிற்பாரு, கையில பிடிச்சிக்கிட்டு போறேன். நான் சீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கங்கா படத்தோட சீன். ஆமா, இந்த போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? பப்பு வர்மா. ஓகே ஓகே ஓகே. அங்கதான் கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் பப்பு வர்மா பண்ணாரு. பப்பு வர்மா ராஜசேகர் சார். ரஜினி சார் கேமரா வர மாட்டாரு. அவர் ஃப்ரேம் வரமாட்டாரு. ஃப்ரேம் பார்க்குற ஸ்டில் பஞ்சு சார்ல. இது பஞ்சு சார். இது அரவிந்த். ஆமா, சிரஞ்சீவி. ஆமா.